மாஸ்டர் வாங்க வணக்கம் லைக் போடுங்களே அப்படின்றாங்க. பாட்டு பாடக்கூடாது காப்பிரைட் ஆயிடும். சில விதிமுறைலாம் வந்து கடைப்பிடிச்சா தான். இல்ல பாட்டு சத்தமே கேட்கக்கூடாது. அதனால தான் 1 கிலோமீட்டர் தாண்டி வந்து லைவ் போடுறேன். அங்க சிவன் கோயில்ல எப்போ பார்த்தாலும் பாட்டு போட்டுட்டே இருக்கிறாங்க. புதன்கிழமை நைட்ல இருந்து விசேஷம் நாளைக்கு தைப்பூசம். ஆமாமா, ஆமா. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கடலூர் மாவட்டம் வடலூர் இருக்கீங்களா? வடலூர் வந்து நம்ம ராமலிங்கசாமி ஐயா வந்து அ ஊரு. அதில வந்து நாளைக்கு வந்து தைப்பூசம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உலக ஃபேமஸ் பெற்றது இந்த தைப்பூசங்கிறது திருவிழா. இதில வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். மக்கள் கூட்டம்னா அவ்வளோ அதிகமா இருக்கும். நம்மளே லைவ்ல வீடியோல போடுவேன் நாளைக்கு. கண்டிப்பா பாருங்க. அனைவரும் வந்து வடலூர் தைப்பூசத்தில் கலந்துங்க. நல்லா வந்து சௌபாக்கியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும். லைக் போட்டுட்டேன் அண்ணா அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலா சிஸ்டர். ஓகே சிஸ்டர். ஓகே. ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து காலையிலேருந்து ஆரம்பிச்சுரும். இங்கேருந்து போனாக்கா ஒரு 10 கிலோமீட்டருக்கு இந்தாண்டி அன்னதானம். அன்னதானம் ஆரம்பிச்சான்னா, எந்த இடத்துல சாப்பிடணும்னே தெரியாது. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும். சில இடத்துல பந்தி வச்சு சாப்பாடு போடுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, வண்டியில நிறுத்தி வச்சுக்கிட்டு, இந்த காய் சாதம், சாம்பார் சாதம்ன்ட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதில கண்டிப்பா வந்து அந்த ஒரு விஷயத்துல கலந்துக்கணும். தைப்பூசம் நம்ம வடலூர்ல வந்து அவசியம் கலந்துங்க. மக்கள் கடல் மாரி இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் நிகழ்ச்சி. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லைவ் இருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நாளைக்கு வடலூர் தைப்பூசம் அனைவரும் வாங்க அப்படின்னு சத்யா சொல்றாங்க. கண்டிப்பா வாங்க, கண்டிப்பா வாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம், எவ்வளோ விஷயத்துல கலந்துருக்கோம். இருந்தாலும் நாளைக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில வடலூர் நம்ம ராமலிங்கசாமி ஐயா வந்து வடலூர் சத்திய ஞான சபை அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் வடலூர் பூசங்கிறது. அவசியம் கலந்துங்க. தயவுசெய்து 3 பேர் வாட்ச் பண்றாங்க. ப்ளீஸ் வந்து அண்ணனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 2 கமெண்ட் போட்டு, ஒரு லைக் போட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாவம் வெண்ணிலா சிஸ்டர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். சிஸ்டருக்காக நீங்க வந்து ஒரு கமெண்ட்ட போடுங்க, ஒரு லைக் போடுங்க. என் வீடியோ வந்து முதல் தடவ வரீங்கனாக்கா, என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோலாம் தொடர்ச்சியா பாருங்க நண்பர்களே. வாட்ச் பண்ணாதீங்க. வாட்ச் பண்றத விட ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னாக்கா எனக்கு உதவியா இருக்கும். பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். "அப்படியா அண்ணா பரவாயில்லை" அப்படின்றாங்க. ஆமா சிஸ்டர். ஆமா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கடலூர் மாவட்டம் வடலூர் தான் ரொம்ப ஃபேமஸு. அந்த சத்தியஞான சபை நம்ம வள்ளலார் ஐயா வந்து அவதரித்த இடம்னு சொல்லுவாங்க. அதான் ரொம்ப அற்புதமா இருக்கும். பார்த்தாக்கா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் இதுவரைக்கும் நானும் எவ்வளோ விஷயத்துல போய் கலந்துருக்கேன், போயிருக்கேன். அந்த கூட்டத்தோட இல்ல. அந்த கூட்டத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அத்தனை பேருக்கும் சாப்பாடு. எங்க எல்லாமே அதெல்லாம் வாயால சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு இந்தாண்டே வந்து அதோட எதிரொலி. எங்க ஊர்லயே வந்து சிலது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 15 கிலோமீட்டர் சேத்தியத்தோப்பு. சேத்தியத்தோப்புலேருந்து ஆரம்பிச்சுடுறாங்க. அன்னதானம் சாப்பாடு நம்ம சாம்பார், ரசம் பந்தியில போடுவாங்க. வண்டியில வச்சுட்டு காய் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு அனைத்தும் ரொம்ப அற்புதமா டைம் கிடைச்சதுன்னா வடலூருக்கு வாங்க நாளைக்கு அவசியம். இதெல்லாம் வந்து ஒரு பாக்கியம். அதாவது வந்து அவங்களோட கொள்கை ஐயாவோட கொள்கை என்ன அப்படின்னாக்கா, லைவ் போட்டு போட்டு கமாண்டு வருவது. அதனால தான் என் மாமா போட வேண்டாம்னு சொல்றாரு. தான் வீடியோ போட வேண்டாம்னு. ஓ! அப்படியா? அப்படிதான் அதெல்லாம் வந்து வரும் சிஸ்டர். நம்ம கூட பொறந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்கள வச்சு ஹெல்ப் பண்ணு இப்ப நாங்கலாம் இருக்கிறோம். அது மாரி வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு போ வேண்டியது தான். அதுக்காக பார்க்க முடியாது. பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக வந்து நம்மளுடைய இத கட் பண்ணிக்க கூடாது. லைவ் போட்டு கமாண்ட் வருது. அதனால தான் மாமா போட வேண்டாம் என்று சொல்றான். தான் வீடியோ போட வேண்டாம்னு சொல்றாங்க. அது கமாண்ட்லாம் இப்ப எனக்கே ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை கமாண்ட் வருது சிஸ்டர். என்ன அப்படி இப்போ வந்துட்டோம். ஜெயிக்கணும். அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் என்னன்னாக்கா, நம்ம ஜெயிக்கக்கூடாது. அதனால தான் தப்பா கமாண்ட் போட்டா, அவங்க எட்ட போயிடுவாங்கன்னு. அவங்க நோக்கம் நிறைவேறக்கூடாது. நம்ம நோக்கம் நிறைவேறணும். அதனால தான் நான் லைவ் போட்டேங்கிறது தான் வாட்ச் பண்றேன்னு தெரியலண்ணா. நான் லைவ் போட்டு எங்கேருந்து வாட்ச் பண்றாங்கன்னு தெரியலைங்களா? கண்டிப்பா வாட்ச்லாம் பண்ணுவாங்க. இப்ப என்னையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் பார்க்குறாங்க என்னன்னு தெரியும். உள்ளூர்லயே நெறைய பேர் பார்க்குறாங்க. அது என் காதுக்கு வருது. அதெல்லாம் பெருசா நெனச்சுக்க கூடாது சிஸ்டர். நீங்க கவலைப்படாதீங்க. மக்களே லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும்னு நம்ம சத்யா சொல்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அவங்களுக்காவது ஒரு கமெண்ட் போட்டு லைக் போட்டுருங்க நண்பர்களே. நம்ம வெண்ணிலா சிஸ்டரும் கேட்குறாங்க. நம்ம சத்யாவும் கேட்குறாங்க.